இந்த முறை வந்து அந்த குரூப் அண்ட் பிரிலிம்ஸ்ல இதெல்லாம் டேட்டை கேட்டிருந்தாங்க. பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் சிலபஸ்ல பேர் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம விட்டுட்டு படிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் ஜஸ்டிஸ் பார்ட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வரும்போது அவங்கள பத்தின வரலாறுகள் வந்து நம்ம படிக்க தான் போறோம். சிலபஸ் இப்படி இருந்தா கூட நம்ம வந்து எப்படி படிக்கலாம், எப்படி இந்த டாபிக்கை படிக்கலாம், எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதற்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கிரானாலஜி வந்து புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம், தமிழோட வரலாறு அப்படின்னு படிச்சோம். சங்க காலம், சங்கம் மருவிய காலம், அதுல வந்து நம்ம இலக்கியங்கள், தொன்மையான இலக்கியங்கள் என்னென்ன இருந்தது அந்த மாதிரிலாம் படிக்க தமிழின் வரலாறு, தமிழோட அகழ்வாராய்ச்சி அப்படின்னு படிக்கிறது ஒரு டைம். ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு படிக்கிறது ஒரு ரெண்டாவது செக்ஷன். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், 1755 பாளையக்காரர்கள், இந்த புரட்சி, இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாம். அதுக்கப்புறம் இந்த சண்டை போடக்கூடிய விஷயங்கள் எந்த இடத்துல போய் முடியுது அப்படின்னா 1805 இவர் தான் இறுதியா என்னவாகிறாரு அப்படின்னா பாளையக்காரர்கள்ல இறுதியாக வந்து தூக்கிலிடப்படுறாரு. அதன் பிறகு வேலூர் புரட்சி நடக்கும். திப்பு சுல்தானோட மகன் அவர் வந்து வேலூர் புரட்சி வந்து உருவாக்குறாரு. வேலூர் புரட்சி எல்லாம் நடக்குது. அதற்கு அப்புறம் நம்ம வந்து இது எந்த டைம்ல இருக்கு, 1806 இருக்கா வேலூர் புரட்சி, 1806 நடக்குது. அதுக்கப்புறம் மேஜரா நிறைய ஈவென்ட்ஸ் நடந்திருந்தாலுமே கூட நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா ஒரு 2-3 விஷயம் தான் படிப்போம். அதுல இருந்தே தான் வளைச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறையும் அதைவே தான் நம்ம வந்து மாத்தி தப்பா எழுதி வச்சுக்கிட்டே இருப்போம். என்னன்னா பாருங்க, 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு படிப்போம். சென்னை வாசிகள் சங்கம், சென்னை சுதேசி சங்கம், இந்த மாதிரிலாம் பேரு வித்தியாசமா இது பண்ணா கூட அந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னா அந்த 1852 அந்த பேரு. அதுல வந்து நம்ம கஜலு, லட்சுமி நரசிம்மல்லு அந்த மாதிரி அந்த பேரு படிக்கிறது, அவங்க என்ன டேட், இந்த டார்ச்சர் கமிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க, அவங்களோட சாதனைகள் என்ன, அந்த மாதிரி ஒரு சில ஒரு 15 பாயிண்ட் இருக்கும். அதை வந்து நல்ல கிளியரா படிச்சு வச்சுக்கணும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு ஒன்னு படிப்போம், 1884. இதெல்லாம் டேட்டை கேட்டிருந்தாங்க. இந்த முறை வந்து அந்த குரூப் அண்ட் பிரிலிம்ஸ்ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு என்ன டேட், மெட்ராஸ் மகாஜன சபை வந்து அந்த உருவாக்குன டேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. படிக்கலாம், நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னா 1885 காங்கிரஸ் சொல்லி இந்திய அளவுல தமிழ்நாட்டுல இது மாதிரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா போன்ற சின்ன அமைப்புகள் அந்தந்த ஊர்ல தொடங்கப்படுற மாதிரி இந்தியா முழுவதும் நிறைய சின்ன அமைப்புகள் தொடங்கப்பட்டிருக்கும்ல. அந்த சின்ன அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா முழுமைக்குமான ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உருவாகி, அப்படி இந்தியா முழுமைக்குமான ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்குறது தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த காங்கிரஸ் கட்சி வந்து உருவாகுது. 1885 இது படிப்போம். முதல் கூட்டம், இரண்டாவது கூட்டம், மூன்றாவது கூட்டம் வந்து மெட்ராஸ்ல நடக்கும். காங்கிரஸ்க்குள்ள ஒரு 3 விதமான நபர்கள் இருப்பாங்க. அதாவது பொறுமையா நமக்கு தேவையானதை நம்ம பிரிட்டிஷ் கேட்கலாம் மிதவாதிகள், நமக்கு தேவையானதை நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கும் போது தீவிரவாதிகள். இவங்க வந்து போராட்டம் பண்ற அளவுல இருக்காங்க. பிரிட்டிஷ்காரனை கொல்லலாம் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்க்கும்போது வஉசி அவர்கள வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு தான் படிப்போம். ஆனா